இன்னைக்கு பார்க்க போகிறது முடியும், முடியாது, முடிஞ்சது, முடியலை. இதெல்லாம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சரளமாக பேசுகிற ஹிந்தி தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்கூலில் படிப்பு படிக்கிறாங்க பாருங்கள், அந்த ஹிந்தி நான் சொல்லிக் கொடுக்க கிடையாது. பேச்சு வழக்கு ஹிந்தி தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் என் சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் பேசுகிறத கவனமாக கேட்டுட்டு நீங்கள் திரும்பவும் அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். நான் பல வருஷமாக மகாராஷ்டிராவில் பிறந்து இப்போ மத்திய பிரதேசத்தில் பல வருஷமாக இருக்கிறேன். ஸோ நான் இருக்கிறதே இந்த பக்கம்தான். அம்மா அப்பா தமிழுங்கிறதால நான் தமிழ் பேசுகிறேன். தமிழில் நிறைய வேர்டு எனக்கு தெரியாது, டக்குன்னு மறந்து போயிடும். ஹிந்தி அப்படி கிடையாது, தாய்மொழி மாதிரி தான் எனக்கு. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறது எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே 100% கரெக்டு. நான் சொல்லிக் கொடுக்குற என்னோடய ஸ்டூடெண்ட்டு எல்லோரும் ஃபஸ்ட்டு ஒன்று கூட தெரியாமல் இருந்தவங்க இப்போ மூவிஸ் பார்க்குறாங்க, சீரியல் பார்க்குறாங்க, பாட்டு கேட்குறாங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அதில் ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதை நான் கிளியர் பண்ணுறேன். நான் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு எப்படி மூவிஸ் பார்த்தா புரியும், ஷார்ட்ஸ் பார்த்தா புரியும், வீடியோ பார்த்தா புரியும். அதனால் நான் சொல்லிக் கொடுக்குறது பேச்சு வழக்கில் பேசுகிற 100% பியூர் ஹிந்தி. ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். மே ஆ நஹி சக்தா அப்படின்னா நான் வர முடியாது. இது முடியாது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக என்னால் முடியாது, வர முடியாது அப்படின்றப்ப சக்தான்னு சொல்லணும். மை போல் நஹி சக்தி, இது லேடிஸ் சொல்கிற மாதிரி. நான் பேச முடியாது அப்படின்னு அர்த்தம். அடுத்து மை கர் நஹி சக்தா அப்படின்னா நான் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். சிர்ஃப் மை கர் சக்தா ஹூம், நான் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். ஆப் நஹி கர் சக்தே, நீங்கள் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ சக்தானா முடியும்னு அர்த்தம். நஹி கர் சக்தா, நஹி போல் சக்தா, நஹி பாத் கர் சக்தா, இந்த மாதிரி சொன்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு அர்த்தம். கல் நஹி ஆ பாயா, இது ஜென்ஸ் சொல்கிறது. கல் நஹி ஆ பாயி, இது லேடிஸ் சொல்கிறது. நான் வர முடியவில்லை, முடியலை. ஆப்பாயானா முடியும், முடிஞ்சது. நஹி ஆப்பாயானா முடியலை அப்படின்னு அர்த்தம். ஒரே சென்டென்ஸ் தான். நஹி போட்டானா முடியலைன்னு அர்த்தம். நஹி போடாமல் கல் ஆப்பாயான்னு போட்டால் என்னால் வர முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பர்சோ கி தின் நஹி ஆ பாவுங்கா, இது ஃப்யூச்சர். இது நாளை கழித்து வர முடியாது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் சக்தான்னு சொன்னீங்க, இப்போ என்ன பாவுங்கான்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். அது கன்ஃபார்மாக என்னால் வர முடியாது அப்படின்னு அர்த்தம். நஹி ஆப்பாவுங்கானா அதாவது அந்த சிச்சுவேஷன் என்னால் வர முடியலை, வர முடியாது அப்படின்னு ஒரு கனிவாக சொல்கிறது. ஓகேங்களா? அது ரூடாக முடியாதுப்பா, என்னால் வர முடியாது அப்படிங்கிறது. இது நஹி, நான் வர முடியாதுங்க அப்படின்னு ஒரு கனிவாக சொல்கிறது. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, ஆனால் அர்த்தம் ஒன்று தான். அது ரூடாக பேசுகிறப்ப சொல்லணும். இது கனிவாக என்னால் வர முடியாது, என்னால் வர முடியாதுங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். சரிங்களா? 2 दिन पहले ஃபங்க்ஷன் நஹி ஆ சக்கா. இந்த பாயா சக்கா ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். சக்கான்றது கிதாபி பாஷா, அதாவது புக்கிஸ் மொழி. எழுத்துக்களில் நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப எழுதுகிறப்ப வர்றது. ஆனால் நடைமுறையில் பேச்சு வழக்கில் அதிகமாக பாயான்றது தான் யூஸ் பண்ணுவாங்க, பாயா பாயின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. சக்கான்றதும் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்கன்னு நான் சொல்ல முடியாது, சொல்லுவாங்க. பட் அதிகமாக யூஸ் பண்ணுறது பாயா தான். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா 2 दिन पहले ஃபங்க்ஷன் நஹி ஆ சக்கா அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் வர முடியலை அப்படின்னு அர்த்தம். ஜல்தி நிக்லா தோ ஜல்தி ஆ சக்கா, சீக்கிரமாக கிளம்பினதால் சீக்கிரம் வர முடிஞ்சது. ஆ சக்கானா வர முடிஞ்ச, ஜல்தி ஆ சக்கா வர முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். இதை ஒரு தடவைக்கு 2 தடவை கூட கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுறேன் அதை கவனித்து அந்த சிச்சுவேஷனில் தான் இதை மாதிரி பேசணும். அதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. சரிங்களா? இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கேள்வி நேரம். எவ்வளவு புரியுது அப்படின்றத பார்ப்போம். உஸ் தின் நஹி ஆ பாயி, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.
ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.